அது கெட்ட சொப்பனம் வரும்னு ஒரு பயம். நிறைய பேர்த்துக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். நிறையா தாய்மார்களுக்கு நான் பிள்ளைகள் குறித்து பயம். ஐயோ இப்போ தோளுக்கு வளர்ந்துட்டு வராளே, அவள் நாளைக்கு எப்படி அவளுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்லி பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கு பயம். ஆண் பிள்ளை பெற்றவங்களுக்கு ஐயோ வளர்றானே எப்படி சம்பாரிச்சு இவங்க நான் லைஃப்பை பார்த்துக்குவான்னு தெரியலையே எப்படி அப்படிங்கிற பல நேரங்களில் பல பயங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்களை பார்த்து ஏசாமி சொல்கிறார், அவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத. இந்த மாலை வேளை இந்த 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 சேட்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன். பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை ஆண்டு மாற்ற விரும்புகிறார். கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த தெய்வம், நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்ன தெய்வம். மனுஷன் கூட இருப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க மாட்டான். மனுஷன் எத்தனையோ விஷயங்களில் கை நழுவி போகிறவன் தான் இருக்கிறான், விட்டு ஓடுறவன் தான் இருக்கிறான். ஆனால் நம்மளை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறனால பயப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய உபத்திரத்தில் முடிவு இருக்குது. பயம் எல்லா மனிதர்களும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் வசனமே சொல்லுது, பயமில்லாத ஆவியை கொடுக்குற தெய்வம், தைரியமில்லாத ஆவியை கொடுக்குற தெய்வம். அதனால் பயப்படாதீங்க, திடமனதாக இருங்க. நான் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சந்திக்கும்படியாக ஒரு குறிப்பிட்ட வருஷம் 2016 2017 ஒரு குறிப்பிட்ட சகோதரனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை, அவர் எதெடுத்தாலும் பயப்படுகிற மனுஷன், எதெடுத்தாலும் பயம். நான் சொல்லுகிற பயம் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த உலகத்தில் பயப்படுகிற பயம் நரகத்துக்கு எதுவும் நம்மளை கொண்டு போயிருங்க. உலகத்துக்கு பயப்படுகிற பயம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போட்டால் பயம், சின்ன எலுமலை ரோட்டு வீட்டு வாசலில் கடந்தால் பயம், இல்லை ஒரு மாதிரி கெட்ட சோனை கண்டால் பயம், இல்லை அவன் தான் பண்ணிடுவானோ இவன் தான் பண்ணிடுவானோ வளர்ச்சி கெடுத்துருவானோன்னு சொல்லி பயம். பல பயங்கள் இருக்குது. நான் சொல்லுகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும். நீங்கள் தேவனுக்கு பயந்தீங்கன்னா, கடவுளை நீ பார்க்குறாருன்னா யோசேப்பு பயந்தார், தேவனுக்கு பயந்தார். அந்த பயத்தோடு இருந்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வதிக்கவும் ஞானத்தை கொடுக்கவும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுமான தெய்வம். அதனால் சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுங்க. உலகத்தில் சரீரத்தை அழிக்கிறவனை குறித்து பயப்படாதீங்க. உலகத்தின் அதிபதி கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் சர்வவள தெய்வம் நம்மளை காப்பாற்றும்படி உருவாக்கும்படி வருகிறார். அதனால் அவர் கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் திகில்கள். நிறைய சகோதரிமார்களுக்கு இந்த கல்யாணம் பண்ண போகிறேனே, எப்படி வாழ போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி பல விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கலாம். இல்லை குழந்தைக்காக காத்திருக்கிற நீங்கள், ஆண்டவரே எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, எப்போ தான் அந்த குழந்தை பக்கத்து தருவேன்னு பயத்தோடு, எதிர்காலம் கேள்விக்குறியாயிருமே, உலகம் என்ன பேசுமோங்கிற பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். நான் அந்த மாலையை சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. என் தெய்வம் உங்கள் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்லுகிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் உங்களோட பேசுகிற தெய்வம் சர்வல தெய்வம். அவர் உயிருள்ளவராக இருக்கிறாருங்க. அவர் மரித்தால் ஆனால் 3ஆம் நாள் வீட்டில் இருந்துட்டார். அதனால் உங்களுடைய பயங்களை திகழ்களை, ஆனால் ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறேன்னா, அவர் உயிர்த்தெழுந்து வந்தோடனே முதல் சொன்ன வார்த்தை பயப்படாத. அதான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையில் போராட்டத்தோடு போராடிட்டு இருக்கிறீங்களோ, எந்த கடன் பிரச்சனை உங்களை அழுத்துதோ, எந்த மனுஷன் உங்களை கொள்ளுவன் அழிப்பேன்னு உங்களுக்கு உரமாக நிற்கிறானோ, அவனை பார்த்து பயப்படாதீங்க. உங்களோடு